இல்லை பட்ஜெட்டுக்குள்ள பர்கர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னப்பா என்ன பண்ணுறீங்க? இல்லைப்பா பசங்களுக்கு பாப்கார்ன் மட்டும் வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டு கவலையில் இருந்தீங்கல்ல. ஒரு லைட்டு ஆர்டர் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 30 ரூபா 40 ரூபாயில் கிடைக்குமான்னு பார்த்தா ஸ்டார்டிங்கே 70 ரூபாய் இருக்குது. ஓ எடுத்துருவாங்க, மெனு காட்டுங்க. அப்படி என்னதான் இருக்கு பார்க்குறோம். உங்களுக்கு ஏதோ ஆஃபர் போட்டிருக்கு. தானே வந்தீங்க இங்கே? ஆமாம் ஆமாம், உங்களுக்காண்டி தான் வந்தோம். ஆ நீங்களே வாங்கி நீங்களே பைசா கொடுத்தோம். அப்போ நம்ம சொல்கிறது தான். சிக்கன் பாப்கார்ன் 3 தான். சரி ஓகே ஸ்மாலு. அப்புறம் சிக்கன் பர்கர்னு சொல்லிவிடாங்க. ஃபியூச்சரில் சிக்கன் பாப்கார்ன் மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஏன்னா இந்த கடையில் கூட்டம் வேறு இல்லை. சிக்கன் பர்கர் 60 ரூபா. தொப்பி போயிட்டு கேட்போம். நாங்கள் சிக்கன் பாப்கார்ன் ஃப்ரைட் சிக்கன் பர்கர். நீங்கள் சொல்கிறது தான். நீங்கள் சொல்கிறது தான். ஃப்ரைட் சிக்கன் பர்கர் ஒன்று. சரி 130. அந்த சிரிப்புக்கே வாங்கி 70 130. இல்லை 70 140 சொல்கிறதுல 130 கணக்கில் இங்கே. இங்கே வாங்க, இதுதான் சிக்கன் பாப்கார்ன். இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்குல்ல, ஆமாம் இதுதான் சிக்கன் பாப்கார்ன். அது வந்து இங்கே மேலே போட்டிருக்காங்க. சரிங்களா? எங்கள் மேலே போகல, ஃபீமேல போட்டு. போங்க முதல்ல ஆர்டர் பண்ணுங்க போங்க. பாருங்க, அவர் உட்கார சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ 130 ரூபா சொல்லியிருக்காரு. ஆனால் அதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 140 ரூபா. ஒரு சிக்கன் பர்கர் ஒன்று, ஒரு சிக்கன் பாப்கார்ன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். கீழே போட்டார் பாய். என்னாச்சு? ஐயே வயசு ஆயிடுச்சா? இவர் தான் வண்டி போனால் உங்கள் வண்டிக்கும் அங்கே இருக்கே அந்த பேக்குக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது, பயப்படாதீங்க. சரி இது பண்ணிட்டு இந்த கேம் பாட்டில் போடுறது அம்மா சாப்பிட்டு. எங்கள் வீட்டில் நல்லா சாப்பிட்டுனே இருக்கணும். உனக்கு கடைசி ஃப்ரைட் ரைஸில் நடுவில் ரைஸை கொண்டு சுற்றி கிளி கட்டி வச்சு ஒரு பிளேட்டில் முன்னாடி வச்சுருக்கோம். வீடியோ நேரம் போட்டு யார் வராங்க அவங்க சாப்பிட்டே இருக்கணும். அடுத்து அவங்க மாட்டி எவ்வளோ இது? 70 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு சிக்கன் லாலிபாப் தராங்களாங்க. கேக்குதா? சொல்லு. ஹலோ கேக்குதா இல்லையா? பாருங்க, நம்ம இங்கேருந்து இது எடுத்துகிட்டு வரதுக்குள்ள இங்கே மொத்தம் 3 பீஸை காலி பண்ணிட்டாங்க. போய் 140 ஒர்த்து தான். பா என்ன கண்ணை மூடுறாரு? அது அவர் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்காக கண்ணை மூடுறாரு. அப்படி முன்னதான் வந்து நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க அப்படின்றதுக்காக ரசித்து சாப்பிட்றாரு. மச்சான் கண்ணு அடிப்படல, கண்ணு குருடு ஒரு கண்ணு. அவ்வளோதான். இதை விட்டா இது காலியாருன்னு சொல்லி போதி தர்மனாகிய நான் கண்டறியப்பட்டேன். அதனால இது நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது இப்போ பர்கர். ஆளுக்கு 3 நம்ம சொன்ன மாதிரி வீடியோவில் 7 கேமராமேன் சாப்பிட்டாரு. நாங்கள் 1.5 சாப்பிட்ட அளவுக்கு வயிறு வலிக்கும். பாருங்க சரி பார்த்தீங்கன்னா சிக்கனுங்க யாய் முழுசாக தின்ட்டாரா. இவருக்கு அடுத்த வாய் கிடையாது, உங்களுக்கு அடுத்த வாய் கிடையாதுங்க. அது வெங்காயங்களா? அப்போ வச்சிருங்க. கட் பண்ணுறேன். அவ்வளோதான், நல்லா இருந்துச்சு, வச்சுட்டாரு, போதும், முடிஞ்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பாட்டிக்கு வாங்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் போட்டு பாடாக படுத்தி கிடக்குறாங்க. வாங்கினது வெறும் 140 ரூபாய் தான். அண்ணே தண்ணி கொடுங்கண்ணே, டிஷ்யூ பேப்பர் கொடுங்கண்ணே, சாஸு கொடுங்கண்ணே, பேப்பர் கொடுங்கண்ணேன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு இருக்காரு. அவர் வேறு பிஸியாக இருக்கார். அவங்க ஆளுகிட்ட டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. முடிச்சா பார்த்தீங்கன்னா ஃபுட்டோட ரிவ்யூ சொல்லுங்கள். மதிக்கிறதே கிடையாது. வாங்கிறது தான் தொப்பி பாய்ன்றது. வாங்கி கொடுத்தோன்னா போயா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுக்கிறாங்க. பாருங்கள், குப்பை போடுற தொப்பி பாய் குப்பை போட்டார். ஆமாம், இதுதானே சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சு? வேறு லெவலு. நீங்கள் வந்து பெரிய மால், பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் போயிட்டு சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு 1500 பில்லு கட்டுறீங்க. ஆனால் ஓன்னு சொல்லிட்டு 140 தான் பில்லு கட்ட போகிறேன். ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட்டு வச்சா. இது KFC எவ்வளோ தெரியுமா? இது
110 ரூபா நினைக்கிறேன். ஏய் மச்சான், குட்டி பாக்ஸ் இல்லை இவ்வளோ தான் இருக்கும். பாக்ஸு 120 ரூபா. ஆனால் இது வந்து பர்கர் 100 ரூபா. ஆமாம், கடை சின்னதாக இருக்கும். என்னடா பொட்டி கடை மாதிரி இருக்கீங்க, சாப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு நானுங்க சாப்பிட்டோன்னே வேறு லெவலில் இருக்குது. அது கேமரா வந்து ஒழுங்காக துடைக்காமல் இருக்குது. இப்போ எப்படி இருக்கு? நல்லா தெரியுறேண்ணா? மூஞ்சி நல்லா தெரியணுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அழகாக வளர்ந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஜிம்முக்கெல்லாம் போகலான்ட்டு. நான் கண்டென்ட் கிரியேட்டர் ஷூட் என்னோட முடி தான். இன்னோட முடியல, இந்த ஷூட் என்னோட இப்போ முடியுது. நெக்ஸ்ட்டு நிறையா வீடியோ இருக்குங்க. மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர் ஜிபே பண்ணுங்கள். அவர் கல்லர் தடிக்க பார்த்துட்டு இருக்காரு. சீக்கிரம் கட் பண்ணுங்க. ஓகே.